இப்படத்திற்கு உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. பழைய பேப்பர் வாங்குறது, பழைய பேப்பர் வாங்குறது, பழைய பொருள் வாங்குறது, பழைய ஃப்ரிட்ஜ் வாங்குறது, பழைய பேப்பர் வாங்குறது, பழைய பொருள் எல்லாத்தையும் வாங்குறது. பழைய பேப்பர் வாங்குறது, பழைய ஃப்ரிட்ஜ் வாங்குறது. எங்க போறீங்க? பழைய பேப்பர் வாங்குறது, பழைய ஃப்ரிட்ஜ் வாங்குறது. யோ பேப்பர்கார, சொல்லுங்க சார். பழசெல்லாம் எடுத்துப்பியா? அதானே சார் என் வேலை. வரவா? சரி, உள்ளவா. எங்க போயிட்டு வந்தீங்க? இரு கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். சார், ஏதோ பழைய பொருள் போட போறேன்னு சொன்னீங்களே, என்ன பொருள் போட போறீங்க? எனக்கும் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. என் பொண்டாட்டியும் பழைய பொருளாயிட்டா. வேணும்னா ஏதாவது கொடுத்துட்டு அவளை இட்டுட்டு போயேன். நிம்மதியா இருப்பேன். அண்ணே, என் புருஷனும் பழைய பீஸ் தான், எடுத்துட்டு போங்க. நான் சும்மாவே தரேன். இனிமேவாது நிம்மதியா இருப்பேன். உங்க விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சினா? உங்களை பார்த்தா நல்ல குடும்பம் மாதிரி தெரியுது. பழனிக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம், எடுத்துங்கம்மா. குழந்தைகிட்ட கொடுங்க. எனக்கு எல்லாமே இவர் தான். ஓ, இவர் தான் குழந்தையா? உனக்கும் முருகனை பிடிக்கும், நீயும் வச்சுக்கோ. உங்க 2 பேர்ல யாராவது செத்து போனாதான் உங்களுக்கு அந்த வழி தெரியும். ஹலோ சார், என்ன பழைய பொருள் போட போறேன்னு சொல்லிட்டு என்ன வர வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்களா? நல்ல ஆளு சார் நீங்க. செவனேன ரோட்ல வியாபாரம் பண்ணணும் போயிட்டு வீட்டுக்கு வர வச்சு விளையாடுறீங்க. நீ ஏமா கவலைப்படுற? நம்மளுக்கு கடவுள் இருக்கிறான். வேலையை பாரு. ரோட்ல போறவனை கூட்டிட்டு வந்தது இல்லாம அவன் செத்து போயிடும் சொல்றான். அவனை அடிச்சு துரத்தாம இங்க வந்து நீ ஏப்பா கவலைப்படுறன்னு சொல்லிட்டு. நமக்கு முருகன் துணை இருக்கிறான், போய் வேலையை பாருமா. நல்ல தம்பதிங்க, அவங்க விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேன் பழகுது. ரோகிணி, ரோகிணி, ஒரு சீக்கிரம் வாமா. ஆய் போயிட்டம்மா. ரோகிணி, சுத்தம் பண்ணுமா. வந்து கசன்னு இருக்குதுமா எனக்கு. நான் காலேஜுக்கு போகணுமா. சீக்கிரமா பைத்தியம் அதிகமாகுது. என்ன பண்றது? உயிரோட இருந்துக்குன்னு ஏன் பாவத்தை எடுத்து கட்டிக்குது. செத்து கூட தொலைய மாட்டுது. பிய மூத்தத்தையே நான் வாரி கொட்ட வேண்டியதா இருக்குது. எல்லாருக்கும் சாவு வருது, அதுக்கு சாவு வர மாட்டுது. அதுக்கு ஏன் ரோகிணி நீ இவ்வளோ கஷ்டப்படுற? இங்க வாயேன். சந்தர்ப்பத்தை பார்த்து மாமியார் கதையை முடிச்சிடு. பயப்படாத, உங்க வீட்டுக்காரு உன் கைக்குள்ள தானே இருக்கிறாரு. அப்புறம் என்ன, பயப்படாம செய்யு. ரோகிணி, அம்மா ரோகிணி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ரொம்ப நேரம் ஒரு கிழிச்சு படுத்து நிற்கிறம்மா. கசன்னு இருக்குதும்மா, முடியலம்மா. ஏதாவது பேச விடுதா பாரு, எழுவு எடுத்தது. ரோகிணி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. ராக்கெட்லாம் ரெடியா இருக்குதுமா, மேலே போகணுமா. வரேன், வந்து ஒரே அடியா அனுப்பிச்சு விட்டுறேன். ரோகிணி, உன்னால முடிஞ்சா நீயே செய். அப்படி முடியலன்னா வேற ஆளை வச்சாவது செய். ஆனா உங்க வீட்டுக்காருக்கு தெரியாம பண்ணு.
ரோகிணி சீக்கிரம் வாமா. சி நான் சனியா? சொன்னதை மறந்துட போறேன். சரி சரி. இழவு எடுத்தது தினமும் இதே மாதிரியே இருக்குது. பழைய பேப்பர் வாங்குறது, பழைய ஃப்ரிட்ஜ் டிவி வாங்குறது, பழைய பொருள் எல்லாத்தையும் வாங்குறது. என்னைக்கு தான் இதுல இருந்து விடுபடுவனும். அப்பா இறைவா, நாத்தம் தாங்கவே முடியல. ச்சே. பழைய பேப்பர் வாங்குறது, பழைய டிவி வாங்குறது, தலையெழுத்து இதெல்லாம் செய்யணும்னு இருக்குது. பழைய ஜாமான் எல்லாத்தையும் வாங்குறது, பழைய பேப்பர் வாங்குறது. பழைய பொருள் ஏதாவது இருக்குதாம்மா? பழசு ஏதாவது இருந்தா போடுங்கம்மா. பழைய பேப்பர் வாங்குறது. அண்ணா, பேப்பர்கார அண்ணா, உங்களை தான் வாங்க. என்னம்மா? இதை வந்துட்டாமா, இதை வந்துட்டேன். ஏதாவது பழைய பொருள் இருக்காமா? உள்ள வாங்க. எங்கம்மா பழைய பேப்பரு? இதுதான். ஐயோ, இது அம்மா. சும்மா வேஸ்ட் இது. தீன் போயிருங்க. விளையாடாதீங்கம்மா. ஏதோ பழைய பேப்பர் போடுவீங்க பார்த்தா இந்த அம்மாவை காமிக்கிறீங்க. உங்க விளையாட்டுக்கு நானா கிடைச்சேன்? அண்ணா, நான் உண்மையை தானே சொல்றேன். இந்த கேள்வி பழைய பேப்பர் தானா? தூக்கிட்டு போயிடுங்க. எங்களை விட்டா வேற வழி இல்லை. ஏமா, இந்த அம்மா உங்களுக்கு மாமியாரா? ஆமாண்ணா, இவங்க எங்க மாமியார் தான். டெய்லி பீ முத்திரத்தை வாரி போட்டு சலிச்சு போச்சுண்ணா. அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும்? அண்ணா, கொஞ்சம் கிட்ட வாங்க. தலைக்கண்ணி இருக்குது பாருங்க, அதை எடுத்து ஒரே முட்டை அமைக்கிடுங்க. நான் 5000 உங்களுக்கு தரேன், கண்டிப்பா தரேன். இதுக்கு உன் வீட்டுக்காரர் சம்மதிப்பாரா? நான் கிழிச்ச கோட்டை எங்க வீட்டுக்காரர் தாண்டவே மாட்டாருண்ணா. இன்னும் ஒன்று, அந்த கேள்வியை எங்க கையால கொல்றதுக்கு கொஞ்சம் அச்சமா இருக்குது. அதனால தான் நான் உங்களை கொல்ல சொல்றேன். நீங்க இவ்வளவு சிரமப்படுறீங்களே, இந்த அம்மாவை ஏதாவது ஒரு முதிர் இல்லத்துல சேர்த்துருக்கலாமே. அது எல்லாம் பார்த்தாச்சுன்னா எல்லாருமே காசு கேட்குறாங்க. அடிக்கடி வந்து பார்த்துப்பீங்களான்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி அனாதை இல்லத்துல இறந்து போச்சுன்னா அதுக்கும் பணம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லைன்னா எங்கள் விலாசமும் கேட்குறாங்க, ஆதார் அட்டையும் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு பீஸும் நாங்கள் தான் கட்டணுமா. போகிற கட்டைக்கு பணம் செலவு பண்ணணுமா. இந்த கேள்வி உயிரோடு இருந்து என்ன பண்ண போகுது? இதெல்லாம் எனக்கு என் வீட்டுக்காருக்கும் பிடிக்கலை. சரிம்மா, அப்படின்னா நீங்க எனக்கு பணம் தர தேவையில்லை. நான் உங்களுக்கு 5000 பணம் தரேன். நீங்களும் உங்க புருஷனும் இந்த அம்மாவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ரத்த சொந்தம் எதுவும் இல்லைன்னு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுக்கணும். அது போதாது, அதுக்கு பிறகு அவங்க இறந்தாலும் நீங்கள் இறந்தாலும் எந்த உறவும் இருக்கக்கூடாது, இதையும் அதில் பதிவு பண்ணணும். இப்படி எழுதி கொடுக்கணும். அப்போ நான் உங்களுக்கு 5000 பணம் தருவேன். இப்படி எழுதி கொடுப்பீங்களா? இந்த கேள்வியை கூட்டிட்டு போய் என்ன செய்வீங்க? அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. சரி சரி, முன்பணம் ஏதாவது கொஞ்சம் தருவீங்களா? நான் சொன்னதை உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க.
இதுக்கு உங்கள் வீட்டுக்கார் ஓகே சொன்னா இது என்னுடைய ஃபோன் நம்பர். இதுக்கு ஃபோன் பண்ணி செய்தியை சொல்லுங்கள். நான் உடனே அக்ரிமெண்ட் ரெடி பண்ணின்னு வருவேன். அதன் பிறகு இவங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம். இந்த தலகாணியால் சாகடிக்க சொன்னதை மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேமா? சொல்ல மாட்டேன். அப்பா, இதுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. பழைய பேப்பர் வாங்குறது, பழைய டிவி ஃப்ரிட்ஜ் வாங்குறது. ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்க வீட்டுக்காரர் சம்மதிச்சிட்டாரா? சம்மதிச்சிட்டாருண்ணா. அப்படியா? ஏம்மா வேற எதுவும் கேட்கலையா? 5000 தான் விலை போவாங்களா எங்கள் அம்மா? ஏண்டி, ஒரு 10,000 கேட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாருண்ணா. எம்மாம்மா, நான் பேசின தொகை 5000 ரூபாய் தாம்மா. அவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும். அதுக்கு மேலெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதும்மா. பார்த்துக்குமா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா, நீங்கள் 5000 கொடுங்கண்ணா. இங்கே பாருங்கம்மா, நான் கொண்டு வர அக்ரிமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து போடணும், உங்கள் புருஷன் கையெழுத்து போடணும், அந்த அம்மா கையெழுத்து போடணும். இது எல்லாம் என்னுடைய எதிரதாம கையெழுத்து போடணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. என்னைக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்காரர் நான் இருக்க சொல்கிறேண்ணா. நான் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டு வரேம்மா. தேதி நேரத்தையும் பிறகு சொல்கிறேம்மா. அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணுங்க. அது வரைக்கும் அந்த நாத்தத்தை நான் பார்த்துக்கிறேண்ணா. சரிண்ணா, நான் வச்சிட்றேண்ணா ஃபோனை. பணத்துக்கு என்ன செய்யறது? நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டு பார்க்கணும். ஹலோ நண்பா, நான் சிவராமன் பேசுகிறேன். சொல்லு நண்பா. நண்பா, நான் ஒரு அனாதை, அது உனக்கு தெரியும். அனாதையாக இருந்து தான் உங்கள் கூட நான் படித்தேன். எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். காசை தவிர வேற ஏதாவது கேளு நண்பா. நான் கல்யாணம் ஆகாதவன், அதுவும் உனக்கு தெரியும். ஆமா, சொல்லு நண்பா. ஒரு அம்மாவுக்கு வயசாகி போச்சுன்னு பழைய பேப்பர் போடுற போல அந்த அம்மாவை என்கிட்ட போட வந்தாங்க. எனக்கு மனசு கேட்கல நண்பா. அதனால 5000 ரூபாய் கொடுத்து அவங்கள வாங்கிக்கிறதா சொல்லிட்டேன். என்னது? அந்த அம்மாவை 5000 கொடுத்து வாங்க போறியா? வாங்கி அந்த அம்மாவை என்ன செய்ய போற? அதெல்லாம் அந்த அம்மா என்கிட்ட வந்த பிறகு சொல்றேன் நண்பா. இப்போ என்கிட்ட 3000 ரூபாய் தான் பணம் இருக்குது. 5000 ரூபாய்க்கு இன்னும் 2000 ரூபாய் குறையுது. அந்த அம்மாவை ஆட்டோல கூட்டு வரது கூட என்கிட்ட பணம் இல்லை நண்பா. நண்பா, நான் படிக்கும் போதே தெரியும் உனக்கு, யாருக்கிட்டையும் கடனும் வாங்க மாட்டேன், யாருக்கும் கடனும் கொடுக்க மாட்டேன். என் உழைப்பை உனக்கு கேளு, எவ்வளோ ஒன்று செய்ய தயாரா இருக்கேன். சரி நண்பா, எனக்கு அது போல சூழ்நிலை வந்ததுன்னா கண்டிப்பா கூப்பிடுறேன் நண்பா. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் நண்பா, அந்த அம்மாவை விடவே மாட்டேன். என் வண்டியிலேயாவது கூப்பிட்டு வந்துருவேன். பழைய பேப்பர் வாங்குறது, பழைய 3G டிவி வாங்குறது, பழைய பொருள் எது இருந்தாலும் வாங்குறது.
சார், நான் எழுதி வந்த பத்திரத்தை எல்லாம் படிச்சு பார்த்தீங்களா? படிச்சு அம்மா, பாருங்க சார். நீங்களும் படிச்சு பார்த்தீங்களா? படிச்சிட்டேனா? அம்மாவை கூட்டிட்டு போய் என்ன செய்வீங்க? சார், இந்த கேள்விலாம் என்ன கேட்கக்கூடாது. இது சம்பந்தமா உன் ஒய்ஃபு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்கிட்ட சொல்லுங்கம்மா. எல்லாமே சொல்லிட்டாங்க. சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நான் ஒரு சட்ட ரீதியாக தான் இவங்களை கொண்டு போறேன். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். இந்த அம்மா இறந்து போனா உங்களுக்கு நான் சொல்லி அனுப்ப மாட்டேன், உங்களுக்கு சொல்லி அனுப்ப மாட்டேமா. அதுபோல உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த அம்மாட்ட நான் சொல்ல மாட்டேன். இனி அந்த அம்மாவுக்கும் எனக்கும் தான் எந்த உறவாக இருந்தாலும் இருக்கும். இதை நான் தெளிவாக எழுதிட்டேன். நீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க முதல்ல உங்களை கூட்டிட்டு போயிடுங்க. எங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்த பெரிய பாரம் குறைஞ்சது. நீங்க எது எதெல்லாம் கையெழுத்து போட சொல்றீங்களோ நாங்க போடுறோம். கொடுங்க சார், சார், கையெழுத்து போடுங்க. இல்லை, கையெழுத்து போடுங்க இங்கே. அம்மா, இங்கே போடுங்கம்மா. இங்கே இங்கே. ம் ம் ம். அம்மா, கையெழுத்து போடுவீங்களா இல்லை கை நாட்டா? அந்த காலத்துல என்னன்னு 10வது படிச்சவ. ஆ, சரி சரி சரி. ஏதாவது சரி. செய்யுங்க. இந்தாங்க இந்தாங்க. அவன் கூடயே நான் வந்துடுறேன். இந்த இடத்துல போடுங்க. அம்மா, உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? பணத்துக்கு எதுக்கு பாட்ரஸ்? எல்லாம் மூட்டை கட்டி வெளியில வச்சுட்டேன்னா. சரிம்மா சரிம்மா. ஏம்மா, அந்த ட்ரெஸ்ல எடுத்து வண்டியில ஏத்துக்குப்பா. சார், நான் பேசின போல இதுல 5000 ரூபாய் இருக்கு. பிடிங்க. பணத்தை என்கிட்ட கொடுங்கண்ணா. இந்தாங்கம்மா. சரியா இருக்கான்னு பாத்துக்கம்மா. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஐயாயிரம் இருக்குதுண்ணா. ஏம்மா, அம்மாவை கூட்டின்னு போலாமா? எடுத்துட்டு போயிடுங்கண்ணா. ஏம்பா, வண்டியெல்லாம் ரெடி பண்ணி வைப்பா, நான் தூக்கி வந்துடுறேன். அம்மா, போலாமா? பார்த்து 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 ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. சரி சரி சரி. கண்ணா, நான் காலேஜுக்கு போறேன். நீ வேலைக்கு சாப்பிடுப்பா. ரோகிணி கிட்ட சண்டை கிட்ட போடாதப்பா. குடும்பத்துல ஒத்துமையா இருங்கப்பா. நான் போறேன்பா. நானே வர மாட்டேன்பா. முதல்ல தலை முழுவணும்.
அம்மா அம்மா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. என்கிட்ட இப்போ காசு இல்லைம்மா, அதனால தான் உங்களை இப்படி கூட்டிட்டு போகிறேன். நம்ம வீட்டுக்கு வாங்க, நீங்கள் நானும் மகிழ்ச்சியாக இருக்கலாமா? வா நண்பா, வா நண்பா, வர உட்கார். அம்மா அம்மா, இவர் என் ஃப்ரெண்டு சிவராமன், பெரிய டாக்டர்மா அவரு. அன்னைக்கு நேற்று உங்களுக்கு தலையில் ஸ்கேன் எடுத்தாங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எடுத்தேன்ல, அதெல்லாம் இவர் தான் கிட்ட இருந்து எல்லாத்தையும் செஞ்சார். இப்போ அதை பற்றி தான் சொல்ல வந்துக்கிறாரு. நண்பா பாரு நண்பா. நல்லா மூச்சு இழுத்து விடுங்கம்மா. சரி. இந்த காலம் மடக்க முடியுமா? சரி. உங்க பேர் என்னம்மா? என் பேரா அன்னக்கிளி ஒன்ன தேடுதே, 6 மாசம் 1 வருஷம் ஆவரம்பு மேனி வாடுதே. சரி போதும். எவ்வளவு நாள் இப்படி இருக்குது உங்களுக்கு? எனக்கா 1 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல எல்லாம் ஊரெல்லாம் பைத்தியம் சொன்னாங்க பாரு. அப்பவே நான் பைத்தியம் ஆயிட்டேன் டாக்டர், பைத்தியம் ஆயிட்டேன் பாருங்க. நான் பைத்தியம் தானே, நான் துணியெல்லாம் கிசிக்கின்னு போயிடுவேன். சொல்லுங்க டாக்டர், நான் பைத்தியம் தானே? எல்லாம் இந்த சரி சிவராமா, ஒரு நிமிஷம் வாப்பா. ஓடிடுவானே. கொஞ்சம் இருங்கம்மா, வந்துடுறேன். என்ன நண்பா? சிவராமா, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லாவே இருக்காங்க. அவங்களுக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, கிட்னி ஃபங்க்ஷன் முதல் கொண்டு நல்லாவே இருக்காங்க, மூளை முதல் கொண்டு நல்லாவே இருக்கு. அப்படியா? ஆமா. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தாங்களா நண்பா? அது ஒன்றும் இல்லை, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். அவங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு இப்போ கால் மட்டும்தான் வரலையே ஒழிய மற்றபடி நல்லாவே இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. அப்பாடா, இப்பதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இல்ல இருக்கு. நான் பைத்தியம் தான் டாக்டர், நான் பைத்தியம் தான். அம்மா, பைத்தியம் தன்னை பைத்தியம் சொல்லிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? பொதுவாக மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது எப்போ நடந்தது ஏது நடந்தது தெரியாது. உங்களுக்கு எடுக்க வேண்டிய டெஸ்ட்டுகள் எல்லாமே எடுத்தாச்சு. உங்களுக்கு பைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு 100% ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன் நடிக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்தது? டாக்டர், என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர். பைத்தியம் இல்லை, நான் பைத்தியம் இல்லைத்தான். பைத்தியமா நடிச்சாதான் என் பிள்ளையும் மருமாவனும் ஏதாவது எனக்கு உதவி செய்வாங்க. ஏதோ கொஞ்ச நாள்
என்னை கொஞ்சம் கவனிச்சாங்க. அப்புறம் பழைய குருடி கதவு திரடிட்டு யாருமே என்னை கவனிக்கவே இல்லைப்பா. நான் இந்த மாதிரி பைத்தியமா நடிச்சு என்னை பைத்திய கட்சியாவே முடிவு பண்ணிட்டாங்கப்பா. டாக்டர், நான் உயிரா இருந்தா யாருக்கு பிரயோஜனம்? எனக்கு நடக்கவும் முடியல, என் மேல யாருக்கும் பாசமும் இல்லை. இந்த பூமியில நான் உயிரா இருந்து என்ன புண்ணியம்? நான் சுவாசிக்கிற காற்ற வேற யாராவது சுவாசிக்கலாம், அதுக்கு தான் நான் வழி விடுறேன். இதுதான் எனக்கு நியாயமாகவும் தர்மமாகவும் படுது. டாக்டர், சொந்த பந்தம் இருக்கிறவங்களும் கை கால் நல்லா இருக்கிறவங்களும் வாழலாம், வாழவே பிடிக்கல டாக்டர். டாக்டர், கண்ணு, இதயம், கல்லீரல், கிட்னி, ரத்தம் இதெல்லாம் தானம் கொடுக்கலாமா டாக்டர்? நான் ஆமாம்மா, நீ ஏம்மா இப்படிலாம் யோசனை பண்ணுறீங்க? இதுக்காகவா நான் இவ்வளோ சிரமப்பட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்தேன்? நானும் ஒரு அனாதை தானம்மா, புரிஞ்சுக்கிங்கம்மா. அம்மா, என் பேர் சிவராமன். நானும் ஒரு அனாதம்மா, கல்யாணம் ஆகாமல் இருக்கேன். நான் உங்களை முதிர் இல்லத்தெல்லாம் சேர்க்க மாட்டேம்மா, என்னோட பார்வையில் தான் வச்சுருப்பேன். நானே கிட்ட இருந்து உங்களை அன்பாக பார்த்துக்கிறேம்மா. அம்மா, உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வோம்மா. எனக்கு நீங்கள் சோறு ஊட்டணும், நான் உங்களுக்கு சோறு ஊட்டணும், நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடணுமா. எனக்கு ஒரு அம்மா வேணுமா. நீங்கள் தாம்மா அந்த அம்மா. அதுக்காக தான் ஆசையாக இந்த அம்மாவை கொண்டு வந்திருக்கேன். அம்மா, நீங்கள் செத்து போயிட்டா உங்களுக்கு நான் கொல்லி போடணுமா. உங்களுக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டா என்னை கட்டி பிடிச்சி அழணுமா நீங்க? சிவராமா, நீ என் வயிற்றுல வந்து பிறந்திருக்க கூடாதாப்பா. உனக்காக நான் அழுகிற நிலைமை வராதுப்பா. நீ தான்பா எனக்கு கொல்லி போடுற நிலைமை வரும். டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. என்னுடைய உடல் உறுப்புலாம் தானம் செய்ய முடியுமா? இல்லைம்மா, ஒருத்தவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்களோட உடல் உறுப்பை எல்லாத்தையும் தானம் பண்ண முடியாது. பிரெயின் டெத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழ்ல மூளைச்சாவுன்னு சொல்லுவாங்க. இது நடந்தா மட்டும்தான் அவங்களுடைய உடல் உறுப்பு தானம் செய்ய முடியும். உறுப்புகளுக்கு ஆண் பெண் கிடையாது. இதயம், கண், கிட்னி, நுரையீரல், கணையம், கல்லீரல் அனைத்தும் தானம் பண்ண முடியும்னு சட்டமே சொல்லுது. நான் தான் வயசானவளாச்ச, என்னுடைய உடல் உறுப்பெல்லாம் மற்றவங்களுக்கு பொருந்துமா டாக்டர்? கண்டிப்பா பொருந்துமா. உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே உங்களுடைய ரத்த மாதிரியை வச்சு நீங்க யாருக்கு பொருந்தணும்னு பாக்குறீங்களோ அவங்களுடைய ரத்த மாதிரி ரெண்டும் ஒன்னா இருந்ததுனாக்கா உங்களுடைய உடல் உறுப்புகள் ஆர்கன்ஸ் எடுத்து அவங்களுக்கு செட் பண்ணலாம். அதிலும் முக்கியமா இளைஞர்களுக்கு பொருத்தும் போது அது இன்னும் சீக்கிரமாவே விரைந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். இதே போல நான் யாராகிட்டே கேட்டு பார்த்தேன் டாக்டர், நீ வயசானவ, உன்னுடைய உடல் உறுப்பெல்லாம் வீணாயிட்டு இருக்கும், அதெல்லாம் உனக்கு சாத்தியப்படாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நீங்க தான் டாக்டர் தெளிவா சொன்னீங்க எனக்கு. சிவராமா, நான் ரொம்ப நேரம் அடக்கி நிற்கிறேன்பா. சொல்லுங்கம்மா. பாத்ரூம் போகணும், அந்த மக்கு எடுத்து கொடுப்பா. டாக்டர், கொஞ்சம் வெளியே. அம்மா, பாத்ரூம் போயிட்டு கூப்பிடுங்கம்மா. சரிங்கப்பா. இந்தாங்க. நான் கூப்பிட்ட பிறகு வரணும், கதவு சாத்திட்டு போங்கப்பா. சரி, கூப்பிடுங்கம்மா. சரிங்கப்பா.
சிவராமன், என்னாச்சு? இன்னும் இவ்வளவு நேரம் ஆகுது? அம்மா வயசானவங்க இல்லை, கொஞ்சம் நேரம் ஆகும் தான். அம்மா அம்மா, ஐயோ, சிவராமன், சிவராமன். அன்னக்கிளியாகிய நான் எனது உடல் உறுப்புகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு தானம் செய்கிறேன். இந்த தற்கொலைக்கு காரணம் நானே. இதனை என் சுய நினைவுடன் எழுதிக் கொள்கிறேன். இப்படிக்கு அன்னக்கிளி. சிவராமன், இவங்க மேல ஹாஸ்பிட்டல்ல தூக்குங்க. இவங்க தேவை வீணா போகக்கூடாது. இவள் இறந்தாலும் இனி பல மனிதர்களின் உடல்களில் வாழ்ந்து கொண்டிருப்பாள்.